everyone, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல காலியான டூத்பேஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பென்சில் கேஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி தான் இதை செய்ய போறேன். உங்களுக்கு கலர் பேப்பர்ல என்ன கலர் காம்பினேஷன் பிடிச்சாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஒரு கலர் பேப்பர் மட்டும் எடுத்துட்டு இன்னொன்று சாதாரண ஒயிட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லாங் சைஸ் நோட் பழைய நோட் இருக்கு, அதில் எழுதாத பக்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பேப்பரை எடுத்துட்டு கூட நீங்க இதை செஞ்சுக்கலாம். கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இதை பண்ணலாம். இந்த பேப்பர்லேயே நீங்கள் நிறைய பேட்டர்ன்லாம் வரையலாம். வரைஞ்சிட்டு அதை கூட நீங்கள் இது செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பிங்க் கலர் காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ப்ளூ கலரும் பிங்க் கலரும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை பிரிச்சுட்டு அவங்க க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த இடத்த நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற அந்த பேப்பர் எடுத்து ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி உள்பக்கமாக ஒட்ட போகிற அந்த பேப்பர் லைட் கலராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பென்சில் கேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இதை நீட்டாக எடுத்து விட்டுருக்கேன். இதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த க்ளூ இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபெவிகால் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஃபெவிபாண்ட் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு க்ளூ யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஃபெவிபாண்ட் கிடைக்காது, அதனால UHU இது நேம். இதை எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ளூ நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து எல்லா பக்கமும் இந்த க்ளூ இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பேப்பரை ஒட்டிடலாம். இப்போ பேப்பர் ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் மாதிரியான லிக்விட் க்ளூ யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் இது ட்ரை ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்படியே ஈரமாக இருக்கும் போதே நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நான் மேல் பக்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களோட பென்சில் கேஸ் மேல் பக்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. டேரெக்டாக நீங்கள் அப்படியே வச்சு ஒட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இப்படி கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம இதை பின்பக்கம் திருப்பிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டையும் கவர் பண்ணுற மாதிரி பிங்க் கலர் பேப்பர் எடுத்து நான் ஒட்டிக்க போகிறேன். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேட்டர்ன் பேப்பரோ அல்லது ஃபோம் ஷீட்டோ எது இருக்கோ, எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி போட்டோம்ல, அதில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக இருக்குல்ல, இதை நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் அதை மட்டும் எடுத்து அதுலேயும் ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் பேப்பர் ஒட்டி நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து இந்த சைடில் இப்படி வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். இது ஒட்டணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த பக்கமும் கேப் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை எடுத்து ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சின்னதாக கார்ட்போர்ட் பீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஆனால் இதை ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிட்டு 2 சைட்லையும் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இப்போது இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்பரண்ட் ஷீட் நான் யூஸ் பண்ண போகிறேன். OHP ஷீட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. OHP ஷீட்டுக்கு பதிலாக வேஸ்ட்டாக இருக்கிற கூல்ட்ரிங்க் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற ப்ளைனாக இருக்கிற ஷீட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாக்ஸை அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி நான் லைன் வரைஞ்சிருக்கேன். நம்ம இதிலேருந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கரெக்டாக இந்த பாக்ஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணக்கூடாது. ஒரு 2 சென்டிமீட்டர் கொஞ்சம் அதிகம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிடணும். இதை ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட டபுள் சைடட் டேப் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டபுள் சைடட் டேப்புக்கு பதிலாக சாதாரண செல்லோ டேப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை நல்லா ஒட்டிக்கலாம். நான் இதை ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஒட்டிட்டேங்க. இது இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கு இல்லையா, இதை இப்படியே வைக்க முடியாது நம்ம. அதனால இதோட ஓரத்தில் மட்டும் ஒரு 5 mmக்கு இருக்கிற மாதிரி நம்ம கலர் பேப்பரோ அல்லது எந்த இதில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ, ஃபோம் ஷீட்டில் அல்லது கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து ஒரு 5 mm இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இந்த ஓரத்தில் வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த பாக்ஸில் ஒரு சைடை மட்டும்தான் நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ஒட்டியிருப்போம். மீதி இருக்கிற 3 சைட்லேயும் இதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும். இது ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இது ட்ரை ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட வெல்க்ரோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் இது செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பேப்பர் எடுத்திருக்கேன். பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரோட ஓரங்களை இந்த மாதிரி மடித்து விட்டதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை அப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நடுவில் வச்சு ஒட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 2 சைடில் கூட வச்சு ஒட்டிக்கோங்க.
இப்போ நான் வந்து ஒரு சைடில் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இது ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். இதுக்கு பதிலாக ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டூத்பேஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பென் ஹோல்டர் அதுக்கப்புறம் இயரிங் ஹோல்டர்லாம் செய்யும்போது என்ன மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்கோன்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம ஒட்ட வச்சுருந்தோம் அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அதை அப்படியே வச்சுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணி போட்டோம்ல, அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து அதை நீட்டாக கட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இது வந்து டக்குன்னு பிரிஞ்சு வராது, ஆனால் வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. ஆனால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி எந்த டிசைனுமே இதுக்கு நான் பண்ணலை, பேட்டர்ன் பேப்பர் கூட யூஸ் பண்ணலை. இது வந்து ப்ளைனாக தான் இருக்குது. எனக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் ப்ளைனாகவே விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து யூனிகார்ன், ஹலோ கிட்டி, பார்பி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு ஹோம்மேடாக ஸ்டிக்கர் ரெடி பண்ணிட்டு இதில் ஒட்டி வைக்கலாம். அது வந்து சூப்பராக இருக்கும். இல்லை கடையில் வாங்கின ஸ்டிக்கர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து கூட நீங்கள் வந்து இந்த கார்னரில் அதுக்கப்புறம் சைட்லலாம் நீங்கள் ஒட்ட வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பென்சில் கேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு கலர் பென்சில் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஷார்ப்னர் வைக்கலாம், எரேசர் வைக்கலாம், பென் இல்லைனா ஸ்கெட்ச் பென் கூட நீங்கள் இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மேல் பக்கமாக மடித்து விட்டிங்கன்னா இது வந்து டக்குன்னு பிரிஞ்சு வராது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா revas@00009@gmail.com அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோஸும் அல்லது வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ அதை கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதை நம்ம சேனலில் வர சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் நம்ம எல்லாருக்கும் காட்டலாம். கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ அல்லது பிடிக்கலைனாலோ நீங்கள் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கிராஃப்ட் பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் குயிக்காகவே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்குற டைம் ஆகிடுச்சு. நம்ம அதை பார்ப்போம். ஹலோ அக்கா, நீங்கள் சொன்ன ஃபேக் நெயிலும் நெயில் ஸ்ட்ராப்பிங் டேப்பும் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சப்போர்ட் டு ரெவாஸ் ஆர்ட்ஸ். ஹாய் ஆண்டி, நீங்கள் செஞ்ச யூனிகார்ன் பென் ஸ்டாண்டை பார்த்துட்டு நானும் செஞ்சேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். சப்போர்ட் ரெவாஸ் ஆர்ட்ஸ்.